ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ நேற்று இந்த மாதிரி தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுங்க நேற்று பெஞ்ச மழைக்கு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா புயல்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வீடியோ லேட்டாக தான் போடுறேன். புயல் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கொலை மாதிரி வந்துச்சு. வீடு சுற்றி வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த ட்ரைனேஜ் தண்ணி ஃபுல்லாக வந்துச்சு. வீட்டுக்குள்ளே வர மாதிரி வாசப்படி வரையும் வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மழை நிற்க ஆரம்பித்தனால எங்களுக்கு சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிருந்துச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே தண்ணி எதுவும் இல்லை, அவ்வளோ தண்ணி இல்லை. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இவ்வளோ வந்து காலையில் அதுவே தண்ணி எடுத்துக்கிச்சு. ஸோ அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெளியே தான் தண்ணி இருக்குது, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் போனதால் அது ஃபுல்லாக ட்ரைனேஜ் தண்ணி அப்படின்றதுனால ஸோ ப்ளீச்சிங் பவுட்ரு, பைனாயிலு இது 2-3 வாட்டி சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதேமாரி வீட்டுக்குள்ளேயும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. வெளியவும் தண்ணியெல்லாம் இழுத்துட்ருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய குளம் மாதிரி இருந்துச்சு, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் கிளியெல்லாம் சேவ் பண்ணிட்டோம். கிளியெல்லாம் பத்திரமா தான் உள்ளே வச்சுருந்தோம். ஸோ வீடெல்லாம் தொடச்சாச்சு. வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு இப்போ பாய் துடைச்சிட்ருக்காங்க. ஏன்னா நேற்றுலாம் என்ன தான் வீட்டுக்குள்ளே கால் கழுவிட்டு வந்து பத்திரமா இருந்தாலும் ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு குழந்தைங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாப்பா தூங்கிட்டுருக்காங்க, குட்டி பாப்பா. அதான் அப்படி இருக்காங்க. பெரிய பையன் தான் கொஞ்சம் தூங்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ காலையில் தூங்கிட்டாங்க. சரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ரூம்லேருந்து எல்லாமே 2-3 வாட்டி தொடச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பாய் வந்து டெட்டாயில் பெனாயில் மிக்ஸ் பண்ணி ஸோ நல்லா அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம். ஸோ காலையில் ரொம்ப பிஸியாக போனதுனால ஸோ காஃபி போடுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ டைரெக்டாக டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக தான் வந்து சரி நம்ம இட்லி சுடலாமா தோசை சுடலாமா யோசிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி இல்லை. ஆக்சுவலி தண்ணி இருக்குது. டேங்க்கில் வந்து இந்த மண்ணு தண்ணி கலந்து சேறு மாதிரி வர்றதுனால வீட்டில் இருக்க தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக சரி நம்ம தோசையை சுட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாத்திரம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்க போது சொல்ல தோசை சுட்டால் ஈஸியாக இருக்கிறதுக்காக தோசை சுட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய பையனுக்கு சுட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காக சுட்டு கொடுத்துட்டு இவங்க 2 பேருக்கு முடிச்சுன்னு அப்புறம் நான் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இருந்தேன். பாப்பா தூங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் எதுவும் செய்யலை, அவங்க காலையிலே தூங்கிட்டாங்க. அவங்க எழுந்தால் தான் அவங்களுக்கு ஏதாவது ஊட்டணும். ஸோ ரொம்பவே காலையிலேருந்து அந்த தண்ணியில் இருந்ததுனால எனக்கு கோல்டு ஆகிடுச்சி. ரொம்பவே எனக்கு ஆல்ரெடி சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சில்லு காற்றோ தண்ணி பட்டாவோ வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நான் தும்பிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. ஸோ காலையிலேருந்து தண்ணியிலே வேலை செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் முடியல. சரி பசியும் எடுக்குது, சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கடன்னு சொல்லிட்டு தோசை சுடலான்ட்டு ஸோ தோசை சுட்டு இங்கே என்ன சொல்கிறேன்னா தோசை சுட வாங்கன்னு சொல்கிறேன். என்கிட்ட மைக் இல்லை டைரெக்டாக பேசுறது கேட்கறதுக்கு. ஸோ நான் பேக்கில் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் வந்து நான் பேசி முடிச்சது உங்களுக்கு சிங்க் ஆகலை. ஸோ தோசை சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுப்பாண்ட ஃபுல்லாகவே வந்து இடம் ஃபுல்லாக கீழெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மேலே இன்னும் க்ளீன் பண்ணல. ஏன்னா அந்த தண்ணியில் க்ளீன் பண்ணுறது ஒன்று பண்ணாதது ஒன்று சொல்லி நான் க்ளீன் பண்ணலை. ஸோ தண்ணியெலாம் ஃபில்ட்ரு ஆகி சுத்தமாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அது 2-3 வாட்டி டேங்க்லேருந்து தண்ணி வெளியே போனால் தான் வந்து தண்ணி கொஞ்சம் சுத்தமாகும். அதனால் நான் அதை இது பண்ணல. ஸோ வெளியே மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க, தூறல் போடுது. எனக்கு என்ன பையனா இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சே, இல்லை வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா கஷ்டப்பட்டு பண்ணேங்க காலையில் எழுந்துச்சு. ஸோ மேலேயும் எங்கள் ஒருத்தி அவங்களும் க்ளீன் பண்ணி விட்டாங்க. ஸோ மறுபடியும் மழை பெருசாக வந்து தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் மழை எப்படா வரும்னு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அம்மா ஊர் வந்து பெரியபாளையம். ஸோ இங்கே சென்னையில் வந்து எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, ஏன் மழை வருது அப்படின்ற மாதிரி. ஏன்னா மழை வந்தாவே ட்ரைனேஜ் தண்ணி உள்ளே வந்தது, இந்த இந்த பேட் ஸ்மெல்லாம் நிறைய வருது. அப்புறம் வீட்டுக்கு வெளியே நிறைய தண்ணி நிற்கிது. இந்த மழை தண்ணி மட்டும் இருந்தால் கூட நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இதில் இந்த மற்ற தண்ணியெலாம் கலந்து வர்றது வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன இங்கே இப்படி இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. இது என்னென்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்டாண்ட் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஃப்ரிட்ஜு வாங்கினதுலேருந்து தெர்மாக்கோல் எடுத்து அதையே நான் ஸ்டாண்டாக பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பக்கம் டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். அது ரொம்ப மாதமாக இருந்துச்சு, இப்போ தான் டேப் பிஞ்சிச்சு. ஸோ அதனால் அது ஒட்டாமல் அப்படியே இருக்குது. ஸோ ஒட்டணும் அப்படின்றதுக்காக அது ஒரு பக்கமாக அப்படியே வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் எல்லா பொருளும் நான் வச்சுப்பேன். எனக்கு சாமான் தேய்க்கிற நார்லேருந்து ஸோ என்னெல்லாம் ப்ரஷ் எல்லாமே வச்சுப்பேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணதுங்க. எனக்கு நிறைய ஸ்லாப் இல்லை கிச்சனில். ஸோ இதெல்லாம் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பவுடர் டப்பா.
அதை பெயிண்ட் பண்ணி அதை ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து சோப் பாக்ஸு. அதையும் ஒரு பாக்ஸ் மாரி இது ஸ்டாண்ட் மாரி செவுத்துல ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த கம்ஃபர்ட் இது. ஸோ இதில வந்து ஏதாவது கத்தி இல்லைனா வேறு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் நான் ஓரளவுக்கு நான் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கபோர்டு ஸ்லாப் ஒன்று இருக்குது. அது எனக்கு பத்தலை. கபோர்ட்லேயுமே எல்லாமே வச்சாலும் அது எனக்கு இடம் பத்தலை. ஏன்னா கபோர்டில் 2 இது சாமான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மீதியில் கொஞ்சம் இதை வச்சு ரொம்பவும் கபோர்டில் வச்சு நம்ம எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக வெளியே ஸ்டாண்ட் தேவைன்னு நானே கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னமும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து இடம் இல்லை. கிச்சன் ரொம்பவே குட்டி, அந்த சின்ன கிச்சனு. ஸோ இருக்கிற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஏற்ற மாதிரி நானே எனக்கு எப்படி வேணுமோ அப்படி நானே மாற்றிக்கிட்டேன். ஸோ இதை ஒட்டணும்னு பார்க்குறேன். அதை ஒட்ட முடியல. ஒட்ட டைம் கிடைக்கல எனக்கு. ஸோ அது விழுந்துகிட்டே இருக்குது. நானும் எப்படியாவது வைக்கணும்னு பார்க்குறேன், வேலைக்கு ஆகலை. அதை எடுத்து போடவும் மனசில்ல. ஏன்னா அது நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ஒட்டினோன்னே எனக்கு கீழே இருக்கிற பாதி சாமான் அது மேலே போயிடும். சாமான் மீன்ஸ் இந்த சோப்பு டப்பா, பாப்பாவுக்கு பால் இது ப்ரஷ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அது மேலே வச்சுருவேன். ஸோ குட்டி பையனுக்கு தோசை ரெடி பண்ணிட்டேன். ஸோ போய் தோசையை ஊட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். குட்டி பையனை என்னோடய பெரிய பையன் தான் அப்படி சொல்கிறேன் நான். அவன் பாப்பா தூங்கிட்டுருக்கான், குட்டி பாப்பா. ஸோ தோசை ஊட்டிட்டு வந்துடுறாங்க. அவர் பொம்மை சேனல் பார்த்துட்ருக்காங்க, டோரா புச்சி. ஸோ டோரா புச்சி இல்லை ஃபோன் ஏதாவது கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. நான் ஃபோன் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ தோசை வேணாம் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. சரி எனக்கு வரையும் தோசை சுட்டுட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு 2 தோசை சுட்டு கொடுத்துட்டேன். ஸோ எல்லாருக்குமே வீட்டில் இன்றைக்கி மிளகா பொடி தான், சட்னி அரைக்கலை. ஏன்னா சாமான் எதுவும் சரியாக தேய்க்கலை. அந்த அழுக்கு தண்ணி தேய்க்க எனக்கு பிடிக்கல, அதனால் நான் தேய்க்கலை. ஸோ எனக்கு வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா, சொன்ன மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நானும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். என்ன வீடியோ போடும்போதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வருது. ஏதோ மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, வீட்டில் தண்ணி வந்துச்சு. என்னால் வந்து வீடியோ போட முடியல, ஷார்ட்ஸ் எடுக்க முடியல, எதுவும் போட முடியல. ஸோ வேறு எதாவது நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் பார்த்தாலும் அதுக்கும் முடியல. ஸோ கரண்ட் இல்லை, வீட்டில் தண்ணி இல்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளை மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. மறுபடியும் பெரிய மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சொல்லிகிட்டே இருந்தேன், நான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணதெல்லாம் வீணாக போயிடும் போல இருக்குன்னு. அப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே தண்ணி வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே மறுபடியும் க்ளீன் பண்ணணுமோ அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் மழை வந்ததுன்னா நான் கவலையாக உள்ளே போகிறேன். தண்ணி உள்ளே வராமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.